இன்னைக்கு நம்ம சம் நம்பர் 23 தான் பார்க்க போறோம். ஓகேவா? The following details relating to a factory are available for the month of March 2016. ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, லேபருக்கான எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் வந்து டெப்ரிசியேஷனுக்கான எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்க, தென் எக்ஸ்பென்ஸ்க்கானது அதாவது அந்தந்த ஓவர் ஹெட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. It is customary to fix selling price by adding 20% of the total cost. Prepare a cost sheet showing profit for the month. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் இருக்குல்ல 20% தான் ப்ராஃபிட்டா, ஆனால் அது வந்துட்டு டோட்டல் காஸ்ட்டில் 20% வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மார்க்அப். ஓகேவா? ஸோ அவங்க மார்க்கப்பை வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் செல்லிங் ப்ரைஸ் பை ஆடிங் 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட்னு கொடுத்துருந்தா அது வந்து மார்க்அப். ஓகேவா? நம்மள காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங்ன்றது நமக்கு ரா மெட்டீரியல்ஸ், ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ், ஏன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் தான் நம்ம மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு இதில் போயிடும். ஓகேவா? ஸோ 80,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் ப்ரைமரி பேக்கிங். ப்ரைமரி பேக்கிங்கும் வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் தான். அந்த மெட்டீரியலை நம்ம ப்ரைமரியாக பேக் பண்ணுறோம். ப்ரைமரி பேக்கிங் தான். இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அப்படியே டேரெக்டாக கொடுக்க முடியாதுல்ல, அதை வந்துட்டு ஒரு கவர் போட்டு தானே கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஃபுட்டே நம்ம வந்து ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அந்த சாக்லேட்டை நம்ம கவர் பண்ணி தானே கொடுப்போம். அப்படியே வெறும் சாக்லேட்டை நம்ம கொடுக்க முடியாதுல்ல, அதில் நம்ம ரேப்பர் பண்ணி தானே கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரைமரி பேக்கிங், ஸோ அதுவும் நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் தான். கரெக்டாக? ஸோ அதனால அந்த 20,000 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்க, மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் த ஃபேக்ட்ரி. இது வந்து ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அது மெட்டீரியல்ஸ் ஃபார் தி ஃபேக்ட்ரி பர்பஸ். ஸோ அது வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஓவரேஜில் போயிடும். 2,000. அடுத்தது பாருங்க, மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் தி ஆஃபீஸ். இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்குது. 4,000. அடுத்தது மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் தி செல்லிங். சேல் பண்ணுறோம் இல்லையா ப்ராடக்டை, அப்போ தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான். அது வந்து 5,000. இது வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் தி சேல்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் செகண்டரி பேக்கிங். மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் செகண்டரி பேக்கிங் 6,000. செகண்டரி பேக்கிங்னா இப்போ நம்மளுடைய வேர் ஹவுஸ்லேருந்து இன்னொருத்தவங்களுடைய வேர் ஹவுஸ்க்கு நம்ம அனுப்பும் போது பேக் பண்ணுவோம் இல்லையா, பல்காக ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு பேக் பண்ணுறோம்ல, எல்லா குட்ஸையும் பேக் பண்ணி தானே நம்மளுடைய பிளேஸ்லேருந்து நம்மளோட ரீட்டைலர் பிளேஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுவோம், ஹோல்சேலர் ரீட்டைலருக்குலாம். ஸோ அப்போ நடக்கக்கூடிய பேக்கேஜிங் வந்து 6,000 காஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேக்கேஜிங் வந்து எப்போ நடக்கும்? சேல் பண்ணும்போது தான் நடக்கும். ஸோ அதனால தான் இது நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜில் எடுக்கிறோம் 6,000. ஓகேவா? 6,000. அடுத்தது பாருங்க, டெப்ரிசியேஷன் ஃபேக்ட்ரி. ஸோ ஃபேக்ட்ரியோடைய டெப்ரிசியேஷன் வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஓவரேஜில் போட்டுடலாம் 4,000. அடுத்தது ஆஃபீஸ் டெப்ரிசியேஷன். ஆஃபீஸ் டெப்ரிசியேஷன் வந்து 3,000. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் வேன்ஸ்க்கான டெப்ரிசியேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் வேன்னா என்னது? நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு, ஹோல்சேலர்ஸ்க்குலாம் எடுத்துகிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேன் அது. ஸோ அது வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜில் வந்துடும் 2,000. அடுத்தது லேபர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். ஸோ லேபர் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் இது என்னது? டைரக்ட் லேபர் நமக்கு. ஸோ 25,000 வந்து நம்ம டைரக்ட் லேபரில் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது லேபர் யூஸ்டு ஃபார் ஃபேக்ட்ரி சூப்பர்விஷன். ஸோ ஃபேக்ட்ரி சூப்பர்விஷனுக்காக லேபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதில் வரும்? ஃபேக்ட்ரி ஓவரேஜில் வரும். அது எவ்வளோ நமக்கு? 5,000. அடுத்தது ஆஃபீஸ் சேலரிஸ் 6,000. ஆஃபீஸ் சேலரிஸ் வந்து எதில் வரும்? ஆஃபீஸ் ஓவரேஜ் 6,000. அடுத்தது நமக்கு சேல்ஸ்மேன் சேலரிஸ் 8,000. ஸோ சேல்ஸ்மேன் சேலரிஸ் வந்து நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நமக்கு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல போயிடும் 2,000. அடுத்தது நமக்கு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது 6,000. அது ஃபேக்ட்ரி ஓவரேஜில் போயிடும் 6,000. அடுத்தது ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க 4,000. அது வந்து ஆஃபீஸ் ஓவரேஜில் போயிடும்.
ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் வந்து 6000, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து 4000. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 5000. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 5000. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து 2000. அதுவும் நமக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும் 2000. ஸோ இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு கரெக்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கஸ்டமரி டு ஃபிக்ஸ் செல்லிங் ப்ரைஸ் பை ஆடிங் 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட். இது வந்து ப்ராஃபிட்டுக்கானது. ஸோ நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு பார்த்தீங்கன்னா 80,000 + 20,000. ஸோ 1 lakh தான் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கூட நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 27,000. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கூட இந்த 27,000 ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும் 1,27,000. அடுத்தது இந்த ப்ரைம் காஸ்ட் கூட நம்ம ஃபேக்ட்ரி ஓவரேஜ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஃபேக்ட்ரி ஓவரேஜ் எவ்வளோ 17,000. ஸோ இந்த 17,000ல நம்ம இந்த 1,20,000 ப்ரைம் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் வந்து 1,44,000 கிடைக்கும். ஸோ அடுத்தது நமக்கு ஆஃபீஸ் ஓவரேஜ். ஆஃபீஸ் ஓவரேஜ் எவ்வளோன்னு பாருங்க. ஆஃபீஸ் ஓவரேஜ் வந்து 17,000. ஸோ இந்த ஆஃபீஸ் ஓவரேஜ் கூட நம்மளோட ஒர்க் காஸ்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1,61,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையே நம்ம வந்து அதுக்கு போட்டுக்கலாம் 1,61,000. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ். ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் கூட நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் பார்த்தீங்கன்னா 28,000. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு கூட இந்த 28,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1,89,000. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளோட டோட்டல் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட் போடணும். எதுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா. ஒர்க்கிங் நோட் ப்ராஃபிட் கால்குலேஷன். ஓகேவா. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். கரெக்டாக. ஸோ சேல்ஸை வந்து நம்ம 100 எப்பயுமே எடுப்போம். அது வந்து செல்லிங் ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் பர்சன்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து காஸ்ட்டில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 20% டு த டோட்டல் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து மார்க்கப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா காஸ்ட்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 100 அசியூம் பண்ணணும். ஓகேவா. காஸ்ட்டை தான் நம்ம 100 அசியூம் பண்ணணும். 100 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பர்சன்ட் 20%. ஓகேவா. ப்ராஃபிட் வந்து 20%. அப்போ சேல்ஸ் வந்து எவ்வளோ 120. ஓகேவா. ஸோ 120 ஈக்குவல் டு 100 + 20. அதாவது காஸ்ட் வந்து நம்ம 100ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து காஸ்ட்டில் தான் 20% வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம காஸ்ட் வந்து 100 எடுத்துக்கிட்டோம். ப்ராஃபிட் வந்து 20% கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ 100 + 20 தான் சேல்ஸ் 120. ஓகேவா. இப்போ நமக்கு சேல்ஸோடைய அமௌண்ட்டும் தெரியாது, ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டும் தெரியாது. ஆனால் காஸ்டோடைய அமௌண்ட் தெரியும். கரெக்டாக 1,89,000 நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இதுதான். ஸோ 1,89,000 divided by 100 into 20. ஓகேவா. இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1,89,000 divided by 100 ஏன் பண்ணியிருக்கோம்னா காஸ்டோடைய அந்த 100%, அந்த 100 இன்டூ நமக்கு ப்ராஃபிட் வேணும். கரெக்டாக. ஸோ அதனால் நான் இன்டூ 20 ப்ராஃபிட்டோடது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகேவா. ஸோ 37,800 தான் என்னுடைய நெட் ப்ராஃபிட். என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட் 37,800. ஸோ 1,89,000 + 37,800 2,26,800. இதுதான் வந்து நம்மளோட சேல்ஸ். ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஈக்குவல் டு rupees 37,800. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.